வெல்கம் டு ஓபின் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தெரியாது காய்ஸ். நானும் கண்டென்ட் போடலான்னு வந்துட்டேன். டபுள் பேரல் மாதிரி ஒரு சின்ன கண்டு இருக்குதுமா, அதை வாங்கிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட அது என்னமோ ப்ளூ கலரில் இருந்துச்சுல, அது இருந்துச்சு, அதை மாற்றி சுற்றியில் வச்சுட்டேன். அப்புறம் குதிச்சுட்டு போனால் இங்கே மாட்டிக்கிட்டேன். அப்புறம் குதிச்சுட்டு போவேன். நம்ம நண்பன் ஓபி பிரசாத்னு ஒருத்தவர் டங்குன்னு ஓடி போயிட்டு ஓப்பனில் எப்படி அடி வாங்க பாருங்க, டங்குன்னு அடி. அவன்கிட்ட ஒரு அக்கா போவாங்க, அந்த அக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அக்காவை அடிக்கிறதுக்குள்ளே அங்கிட்டு ஒருத்தன் எனக்கு நல்ல தம்பி கொடுக்குறான். நான் போய் இந்த கட்டை பின்னாடி உட்காந்துட்டு மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஜிஎன்டியில் நல்லா அடித்தான் தெரியுமா, அவன் பாருங்க இப்போ ஓடி போமா, ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி ஓடி போனான்னா 2 அடி அடித்தேன். சோனியா போட்டிருந்தான் பையன். நான் அவன் இன்னும் அடி அடிக்கலான்னு என்ன முடிச்சிருப்பான், சோழியை முடிச்சிருப்பான். சரி மெடிக்கிட்ட போடலான்னு மெடிக்கிட்ட போட்டு போனேன். எப்படி போனேன்? அச்சமில்லே 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 ஓடு, அச்சமில்லே ஓடு, அச்சமில்லே ஓடு அப்படின்னு ஓடினேன். ஓடிப்பிட்டு அந்த அக்கா அங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே இல்லை. அப்புறம் இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கிட்டும் இல்லை. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு. அந்த அண்ணா யார் கூட ஷூட் பண்ணிக்கினாரு. அந்த அக்கா தான் எனக்கு அந்த கில்லி வேண்டான்னு ஓடி போய் ஒரு குதிச்சேன். நம்ம மெடிக்கெட் போட்டோம்ல, அந்த இதில் இருந்தாங்க அந்த அக்கா கூட அடி அடித்தோம். அக்கா பரலோகத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டாங்க. காசே வாங்காமல் டிக்கெட் கொடுத்து அனுப்பிட்டோம்ல. அந்த அக்கா நம்மளுக்கு காசும் எடுக்க வேணாம், ஆனால் நாங்கள் டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவோம். அப்புறம் MP5க்கு ஒரு சுற்றியில் போட்டு, அந்த சின்ன AMWக்கு ஒரு சுற்றியில் போட்டு, M4A1க்கும் சுற்றியில் போட்டாச்சு. அது தொண்டை வேறு கிச்சு கிச்சு கிச்சின்னு இருக்கு. அவ்வளோதான். ஏய் வெட்டாதராட நேயே. அப்புறம் அங்கிட்டு போயிட்டு புதுசாக விட்ட ஸ்கேட்டிங் போர்டா, பழசு தான் ஆனால் எனக்கு புதுசு. அப்படின்னு அங்கிட்டு போயிட்டு நான் பெரிய ஆள் மாதிரி MP5 எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். ஏதோ லாங் ரேஞ்ச் வச்சுருக்க மாதிரி. சரி ஃப்ரெண்டு வரான், அவன் லாங் ரேஞ்ச் வச்சுருப்பான்னு பார்த்தா அவனும் MP5. இவனாச்சும் ஒன்றும் பண்ண முடியாதுறானே கீழே குச்சிட்டேன். கீழே குச்சா ஒரு பையன் அனாதையாக ஓடிக்கிட்டான். அவனுக்கு நல்ல ஒரு அழுத்திட்டு பார்த்தா எஸ்கேப் போயிட்டான். அப்புறம் அங்கிட்டு போய் அடிச்சு வர்றான்னு பார்த்தா டிமிட்ரி போட்டான். சரி அப்படின்னா அடிச்சிட்டோன்னு பார்த்தா அந்த அக்கா இருந்துச்சு தெரியுமா, அந்த அக்கா நம்ம லாஸ்ட்டில் அடிச்சோல்ல, அந்த அக்கா எங்கள் 2 பற்றியும் AN4ல் முடிச்சு விட்டுருச்சு. எனக்கு ஒரே கவலையாக போச்சு. அப்புறம் ஒரு அண்ணா வந்து அடித்தார். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரோ பிளேயர் VSK வச்சு அந்த சின்ன இப்படி வச்சு ஏஸ் அடிக்க போகிறாருன்னு நினச்சா பாட்டோட மோசமாக அடி வாங்கி சுற்றி போயிட்டார். நான் இந்த அக்கா தான் ரிவெஞ்ச் எடுத்துச்சான். அத்தனை நம்ம பார்த்துக்கோமா. சரி அப்புறம் MP5 மேக்ஸு பண்ணிவிட்டு அங்கிட்டு போகலான்னு ஓடி போனேன். சரி எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு கீழே ஓடலான்னு போகலான்னு தான் போனேன். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்டும் வாடா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாடான்னு கூப்பிட்டு போனான். அங்கிட்டு போனேன், அவனுக்கு முன்னாடியே ஓடி போனேன். ஏய் முன்னாடி போவாதடா பின்னாடி வாடான்னு அவன் முன்னாடி போயிட்டான். நான் பாவம்ல கூச்சி அவனை முன்னாடி தாண்டி போகணுன்னு ஓடினேன். அப்புறம் ஸ்டெப்பில் ஏறி அவனை முன்னாடி தாண்டிட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தில் போய் வெளிமே அழுத்தாங்களான்னு பார்த்தா எளிமை என்ன அழுத்து வாங்கிட்டான். ஒரே மண்டை சங்கட்டமாக போச்சு. அப்புறம் குளூவால் போட்டு என்னையும் ரிவே பண்ணுவார் நம்ம நண்பன். நானும் அது உடச்சிட்டு ரிவே பண்ணுறான்னு கத்திட்டு கிடந்தேன். அப்புறம் ரிவே பண்ணார். ஜோன் வந்துருச்சு. க்ளூவால் உடச்சிட்டு அங்கிட்டு போய் மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். மெடிக்கிட்டு போட்டால் நம்ம நண்பன் அங்கே ஓடி போயிட்டார். நம்மளை அடிச்சிட்டாங்க. ஒரே மனசங்கடமாக போச்சு. என்னை மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு போனால் பையன் M2 எடுத்துட்டாரு. M2 எடுத்துட்டாரா, இன்றைக்கி சவகாசம் இருக்குதுன்னு பார்த்தா அந்த அக்கா AC வச்சுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அக்கா AC வச்சுருக்கு. ஏஸ் அடிச்சிருச்சு. எனக்கு ஒரே சங்கடம். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஏஸ் அடித்தே ஆகணும்டா. அந்த அக்காலாம் அடிக்குது, நான் அடிக்க மாட்டேன்டா, நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆச்சு அப்படின்ட்டு நானும் AC வாங்கிட்டு சுற்றியில் போட்டுட்டு போனேன். அந்த அக்கா ஏஸ் அடிச்சிச்சு. எனக்கு ஒரே மனசங்கடமாக போச்சு. நம்ம நண்பர் இருக்கான்ல, அவன் மட்டும் ஏஸ் அடிக்கணும், நம்மளை ஏஸ் அடிக்க விட மாட்டார். அப்புறம் அந்த காருக்கு பின்னாடி போயிட்டு காராக என்னமோ ஒன்று டவர் வேறு மேலே இருக்கு, அங்கேருந்து ஒருத்தனை அடித்தேன். பார்த்தா ட்ரோனை போட்டு விட்ருவாங்க.
சரி போகட்டும், பொழைச்சி போகட்டும்னு நானும் ஸ்கோப் போட்டு பார்த்தேன் வரல. இங்கே போயிட்டு அங்கே ஒருத்தனுக்கு அடி அடிச்சு அப்புறம் இங்கிட்ட ஒருத்தன் போவான். அந்த அக்காவுக்கு ஒரு ரிவெஞ்சை போட்டு இன்னொரு கில்லையும் அடிச்சிட்டேன். ஆனால் நம்ம அந்த ஜீவின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, ஓபி பிரசாந்த், அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலையை பண்ணி விட்டார். சரி, அடுத்த ரவுண்டு, இந்த ரவுண்டு ஏஸ் அடித்தோமா இல்லையான்னு பார்க்கலாமா. நானும் போனேன். போயிட்டு ஒருத்தனை அடிக்கலான்னு போய் ஒரு அடி அடித்தேன். அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணான்னு ஒரு சத்தம். அண்ணா அடிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் எப்படி விட்டுற முடியும். அப்புறம் அவனை கிளியர் பண்ணிவிட்டு போனால் ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏஸ் அடிக்க முடியாதுடான்னு நினச்சி அவன் ரிவே ஆகிட்டான். ஒரு அடி அடித்து செத்து போயிட்டான். அப்புறம் அந்த அக்காவை திரும்பி ரிவே பண்ணிட்டாங்க. சரி, டீம்மேட் இருக்காங்க தானே எகிரி போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு அண்ணாவா அக்காவா நான் பார்க்கல ஒழுங்கா செத்து போயிட்டான். எப்போங்க சாகுவான் டொமீல். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஓபி பிரசாந்த் இப்போ எப்படி நம்ம சாகுவார் ஃபா அப்படின்னு ஒரு சாவு. போனோன்னே அவன் கத்திக்கிருக்கான், வாடா டே வாடா வாடா வாடான்னு சொன்னோன்னே அவன் ஃப்ரெண்ட் அடி அடித்தேன். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு அடித்தேன். சோனியா வந்துச்சு, ஓரியன் போட்டு அடிச்சிட்டேன். இன்னொரு அக்கா வந்துச்சு, தரமான ஒரு ஏஸ் அடிச்சு கம்பேக் கொடுத்தாச்சுக்கா. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.